உருவாக்கிக்கிட்டு அதை மெல்ல மெல்ல மங்கி மறையறதுக்கு அந்த ஜாதியை விடாம புதுப்பிச்சுக்கிட்டு, அதனால புதிய ஜாதி கட்சிகள் உருவானது யார் காலத்துல? காங்கிரஸ் காலத்துல ஜாதி கட்சி இப்படி இவ்வளவு இருந்துச்சா? 50களில் என்னங்க இருந்துச்சு? உழைப்பாளர் கட்சி இருந்துச்சு, வன்னியர் கட்சி தான் இருந்துச்சு. காமன்வெல்த் பார்ட்டி அதுவும் வன்னியர் கட்சி தான். இத்தனை ஜாதி கட்சி இருந்துச்சா? உழைப்பாளர் கட்சின்னு அவர் ஐயா காங்கிரஸ் சேர்ந்துட்டாரு, போய் ராமசாமி படையாச்சியார் காங்கிரஸ் சேர்ந்துட்டாரு. அப்போ ஒரு கட்சி இப்போ 1-2 இருந்திருக்கும், ஜாதி கட்சி இருந்திருக்கும். அரசியல்ல ஒரு வாக்கு வாங்கி எம்எல்ஏ வந்ததுன்னா அவங்க தான் இருந்தாங்க. இப்ப எத்தனை கட்சி? இத்தனை கட்சியோட கூட்டு சேராத பெரியாரிஸ்டுகள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த ஜாதி கட்சியோட கூட்டு சேராத எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன ஃப்ராடு வேலைங்கிறேன். அது ஜாதிய ஊதிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஜாதி வாக்கு வங்கியை உண்டாக்கிட்டு ஊதி பெருக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நாம ஜாதி அதை எந்த அளவுக்கு அதை ஜாதி முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு உயர்வு